எங்கள் யூடியூப் சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வரக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே கோபியோட அன்பான வணக்கம். பல போராட்டங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ரீஜனோட 100 இன்ஜினியரிங் காலேஜ், தலை சிறந்த 100 இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம நேரடியாக ஒரு காலேஜுக்கும் ஃபோன் பண்ணி விசாரித்து இப்போ இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இதை ஃப்ரெண்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு கோபி போட்ட எஃபெக்ட் இருக்குது தெரியுமா? அது கடுமையான எஃபெக்ட். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் 2வது ரவுண்டோ இல்லை 3வது ரவுண்டோ எந்த ரவுண்டில் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாணவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் சாய்ஸ் பில்லிங்க பண்ணணும். ஏன்னா உன் நண்பர்கள் என்ன சொல்லுவான் தெரியுமா? மச்சான் அந்த காலேஜை வச்சுக்கடா. உங்களோட நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த காலேஜை வச்சுக்கடா. உங்கள் மாமாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒரு ஆள் ஒன்று சொல்லிவிட்டு கிளம்பிடுவார். ஆனால் பணம் கட்ட போகிறது உங்கள் அப்பா அம்மா தான். உங்கள் அப்பா அம்மாவை நடு ரோட்டில் நிற்க விட்டுறாதீங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு கோபிக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு கைமாறு லைக். ஒரு 10,000 லைக்காக பண்ணணும். 100 இன்ஜினியரிங் காலேஜ் கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு எவன் வேணா வீடியோ நம்ம விமர்சனங்களுக்குள்ளே போகலை. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லாமல் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஒரு காலேஜை சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் ஃபீஸு தெரியாமல் அவன் அங்கே போய் கஷ்டப்படுறான். அதனால் நம்ம மட்டும்தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மாணவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சென்னை ரீஜனுக்கு வீடியோ போட்டாச்சு. அதை பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை வேகமாக உள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், நீலகிரி, திருப்பூர் இந்த 9 மாவட்டங்கள் கோயம்புத்தூர் ரீஜனில் வருது. இப்போ நான் சொல்ல போகிற காலேஜில் முதல் பட்டதாரியை நீங்கள் இருந்தீங்கன்னா 25,000 27,000 உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு கிடையாது, 4 வருஷத்துக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷமும் உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் வரப்போகுதுன்னு நினச்சிங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நீங்கள் போட்டிருக்க ஃபீஸ்லேருந்து கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது SC SC ST கன்வெர்டர் கிறிஸ்டின் இருந்தீங்கன்னா உங்களோட குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆண்டுக்கு 50,000 வரும். ஒரு வருஷம் 50,000 வரும். 4 வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வந்துடும். இதே நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் இருந்தீங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு இலவசம். காலேஜ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது. அப்படி பணம் கேட்டால் முதல்வர் விஜய் அவர்களுடைய, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய படத்தோட போங்க. லஞ்சம் வாங்கினானா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். அப்படியே நேராக காலேஜுக்கு போவே இல்லையே, முதலமைச்சர் அப்படியே விஜய் அவர்களுடைய படத்தோட இப்படி பாருங்க, இப்படி காமிச்சிக்கிட்டே போகணும். என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணி காமிக்கிறீங்கன்னா அப்படி தான். அப்போ தான் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடலாம். பிடிச்சிருங்க, அப்படியே வீடியோ எடுத்துருங்க. பணம் கேட்குறாங்க அப்படின்னு நைஸாக வீடியோ எடுத்துருங்க. பார்க்கலாமா? இப்போ பார்ப்போம். பொதுவாகவே 1வது ரவுண்டில் நிறைய மாணவர்களால் பணம் கட்ட முடியல. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் எதுக்கு கட்டி விட்டுருக்காங்க? கண்ட ஃபீஸ் வாங்கலாம். அட்மிஷன் ஃபீஸு, புக்கு ஃபீஸு, பிளேஸ்மெண்ட் ஃபீஸு, கண்ட ஃபீஸ் வாங்கி அவன் கடனாளியாக பணம் தான் சொல்ல போகிறாங்க. ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? கவர்மெண்ட் சொல்லியிருக்க பணத்தை வாங்கினா தான் நான் ஏன் இப்படி பேச போகிறேன்? பாருங்கள், இப்போ இந்த வேடிக்கையை மட்டும் பாருங்களேன். இது 1வது ரவுண்டு மாணவர்கள் PSC காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலாம் இந்நேரம் ஓரளவுக்கு சீட்டு ஃபில் ஆகிருக்கேன். அப்படி இருந்தாலும் விட்டுறாதீங்க. கவுன்சிலிங் கோடு 2006, கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸுக்கெலாம் 21,000. அதிலே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா 17,565, SC SC STனா 17,000, செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு 90,000, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா 60,000. இதுதான். இதிலலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் PSC காலேஜில் இருந்துச்சுன்னா 98,000, 95,000, 1,28,000 ஹாஸ்டல். இதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு சீட் இருந்தால் இந்த SC SC ST ஒரு சில கம்யூனிட்டிக்கு இருந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸுக்குலாம் 33,464 ரூபா CIT காலேஜில். ஸோ இதுக்கு ஃபீஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி இதுக்கெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. PSC ஹைடெக் 1,50,000, ஹாஸ்டல் ஃபீஸு 1,30,000. அதே போல் கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. சீட் இருந்தாவே நீங்கள் சாய்ஸில் வச்சுட்டு தான் போகிறீங்க. ஸோ இங்கெல்லாம் சீட் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக வச்சுருங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே காலேஜ் ஃபீஸு 1,30,000, ஹாஸ்டல் ஃபீஸு 1,20,000. ஸோ அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் சேலம், இங்கெல்லாம் ஓரளவுக்கு சீட்டு இருந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட் இயருக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 14,030, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்குலாம் 6,780. PMSS ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்தீங்கன்னா 4,780 தான். ஃபஸ்ட் இயருக்கு நீங்கள் போய் காலேஜில் என்ட்ரி ஆனோன்னா இந்த ஃபீஸை கட்டியே ஆகணும். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள காலேஜில் 11,950 ரூபா. மெஸ் ஃபீஸு 2,000லேருந்து ஒரு 3,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் பார்த்தீங்கன்னா 1,30,000 காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு 1,20,000. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க ஃபீஸில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால், ஏதாவது நான் சொல்லியிருக்கிறதுல ஒரு 10,000 ரூபா கூட இருக்கலாம், இல்லை ஒரு 10,000 ரூபா கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா
ஏன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டப்ப இதை தான் சொன்னாங்க. நீங்க ஃபோன் பண்ணி கேட்டப்ப ஏதாவது மாற்றி சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்க நேரில் போய் காலேஜில் கூட கேட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல வந்து 30,000 ரூபாய் ஃபீஸு. எஃப்ஜி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா 10,000 5,000 வரும். ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ வருது பாருங்க, டோட்டலாக 37,800 ரூபா. ஒரு செமஸ்டருக்கு ஒரு 5,000 ரூபா கிட்ட கட்டணும். ஓகேவா? எவ்ரி செமஸ்டர். அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் சீட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எடுத்துருங்க. ஸோ அடுத்த பீஸாக ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,75,000 2 லட்சம் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸு 1,50,000 2 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கப்படுது. அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் கிருஷ்ணகிரி. இங்கே காலேஜ் ஃபீஸு 9,890. பிஎம்எஸ்எஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட்லாம் 7,890. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு 6,390. ஸோ இந்த ஃபீஸ்லாம் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 18,900. இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பருகூரில் இருக்கக்கூடிய காலேஜ். 12,800 ரூபா. 3,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மெஸ்ஸு ஃபுல்லாக ஆகும். ஸோ இங்கெல்லாம் சீட்டு கண்டிப்பாக கிருஷ்ணகிரியில் இருக்கலாம். இந்த கவர்மெண்ட் காலேஜை மறந்துடாங்க. ஃபீஸ் கட்ட முடியலன்னா கவர்மெண்ட் காலேஜாக உங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2750. காலேஜ் ஃபீஸ் 1,30,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,05,000 1,30,000 ரூபாய். ஸோ இதையுமே மறக்காதீங்க. சீட்டு ஓரளவுக்கு இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஒருவேளை சீட் இருந்தால் விட்டுறாதீங்க. அடுத்ததாக கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. காலேஜ் ஃபீஸ் 1,32,500. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,24,000 ரூபாய். அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஐஆர்டிடி ஈரோடு. இங்கே ஆல் கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 98,030 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு. ஃபஸ்ட் கிராஜுவேட்டு பிஎம்எஸ்எஸ்க்குலாம் 5,000 7,000 வரைக்கும் தான் ஃபீஸ் வரும். பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 12,650. மெஸ் ஃபீஸ் வந்து 3,000 ரூபா. அடுத்ததாக வந்து பண்ணாரி அம்மன் காலேஜ். இங்கே வந்து 2702 கவுன்சிலிங் கோடு. 1,75,000 ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸு 1,10,000. அடுத்ததாக பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். காலேஜ் ஃபீஸ் 1,25,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,10,000. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். காலேஜ் ஃபீஸ் 1,20,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,20,000. ஸோ இதை விட வேறு ஏதாவது ஃபீஸ் வந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா போய் சில பேர் சேர்ந்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஏதாவது அது மாதிரி ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் 1,30,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1 லட்சம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் காலேஜ் ஃபீஸ் 1,10,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,10,000. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் காலேஜ் ஃபீஸ் 1,40,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 90,000. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் காலேஜ் ஃபீஸ் 1,40,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,10,000. கவர்மெண்ட் காலேஜ் தருமபுரியில் காலேஜ் ஃபீஸ் 10,810. பிஎம்எஸ்எஸ் எஃப்ஜினா 5,000 7,000. பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு 11,750 ரூபா ஹாஸ்டல் ஃபீஸு. மெஸ் ஃபீஸு 3,000 வரைக்கும் வரும் உங்களுக்கு ஒரு மாதமும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி காலேஜில் வந்து காலேஜ் ஃபீஸ் 1,40,000 1,55,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,05,000 இருக்குது. 1,12,000 வரைக்கும் இருக்குது. கேஜிஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் வந்து காலேஜ் ஃபீஸ் 1,40,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1 லட்சம். அடுத்ததாக இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் காலேஜ் ஃபீஸ் 1,30,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1 லட்சம். காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 1,10,000 காலேஜ் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் 70,000. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் காலேஜ் ஃபீஸ் 1,50,000 2 லட்சம். ஹாஸ்டல் ஃபீஸ் 1,20,000. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் காலேஜ் ஃபீஸ் 2,11,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,07,000. அடுத்து எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 1,40,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 97,500. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் காலேஜ் ஃபீஸ் 1,05,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1 லட்சம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து காலேஜ் ஃபீஸ் 1 லட்சம். ஹாஸ்டல் ஃபீஸ் 85,500. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் காலேஜ் ஃபீஸ் 1,40,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,40,000. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூப் அண்ட் டெக்னாலஜி சேலத்தில் இங்கெல்லாம் சீட் இருக்கலாம். காலேஜ் ஃபீஸ் ஃபஸ்ட் இயர் 24,000 கிட்ட வருது. ரெண்டாவது இயர் 3,000 4,000 20,000 தான் வரும். கேஷ் அண்ட் டெபாசிட்டாக நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் 10,000. பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு 43,100. ஃபஸ்ட் இயர் டோட்டலாக வந்து 53,100. செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்க்குலாம் 43,000 தான் வரும். அடுத்ததாக இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் காலேஜ் ஃபீஸ் 1,30,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 1 லட்சம். அடுத்ததாக ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம். கட்டாயமாக 2வது ரவுண்டில் உள்ளவங்க காலேஜ் ஃபீஸ் 1,30,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 90,000. ஸோ இது இருக்கிறதுலே அதிக ஃபீஸை தான் நான் போட்டிருக்கேன். இதை விட கம்மியான வேறு கோர்ஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டு தான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஃபீஸ் என்னங்கிறத தான் நான் போட்டிருக்கேன். இதை விட அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் போக மெக்கானிக்கல் சிவிலுக்கெல்லாம் இதை விட ஃபீஸ் கம்மியாக தான் வரும். இங்கே இருக்கக்கூடியதே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ கூட கம்மியாக இருக்குது. சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டிலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,05,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 76,000. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் இதை மறக்காம சாய்ஸில் வைங்க. 2வது ரவுண்டு மாணவர்கள் காலேஜ் ஃபீஸ் 1,50,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 90,000 1,45,000 வரைக்கும் இருக்குது. ஸோ அதே போல் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 1,40,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 90,000. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 1,25,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 91,000.
பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் கேம்பஸ் காலேஜ் ஃபீஸ் 1,50,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 1,05,000. கே ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 1,50,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 90லேருந்து 150. தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஃபீஸ் 150, ஹாஸ்டல் ஃபீஸ் 90. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 125, ஹாஸ்டல் ஃபீஸ் 65. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 150, ஹாஸ்டல் ஃபீஸ் 90, 150 வரைக்கும் இருக்குது. ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 120, ஹாஸ்டல் ஃபீஸ் 95. பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 1, ஹாஸ்டல் ஃபீஸ் 85. டானிஸ் அகமது கோயம்புத்தூர் காலேஜ் ஃபீஸ் 135, ஹாஸ்டல் ஃபீஸ் 95. கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 110, ஹாஸ்டல் ஃபீஸ் 84லேயும் இருக்குது, 94லேயும் இருக்குது. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 125, ஹாஸ்டல் ஃபீஸ் 91. நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 130, ஹாஸ்டல் ஃபீஸ் 85. ஒரு லைக்கை போட்டு விடுங்க கோபிக்கு. ஆர்பிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 120, ஹாஸ்டல் ஃபீஸ் 75. செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 1.5, ஹாஸ்டல் ஃபீஸ் 60. ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் 135, ஹாஸ்டல் ஃபீஸ் 70 to 1,00,000. லைக்கை போட்டிங்கன்னா ஊர் கிராமம் எல்லா வரைக்கும் போய் சேர்ந்தது. ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 135, ஹாஸ்டல் ஃபீஸ் 85. பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 138, ஹாஸ்டல் ஃபீஸ் 90லேருந்து 145 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக வந்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 150, ஹாஸ்டல் ஃபீஸ் 75லேருந்து 1,02,000 வரைக்கும் இருக்குது. சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 1, ஹாஸ்டல் ஃபீஸ் 70,000. அடுத்து செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளியேட்டட் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ், காலேஜ் ஃபீஸ் 87, ஹாஸ்டல் ஃபீஸ் 67. ஸோ மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 135, ஹாஸ்டல் ஃபீஸ் 85. இஆர் பெருமாள் காலேஜ் ஃபீஸ் 1,00,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 80,000. ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் காலேஜ் ஃபீஸ் 120, ஹாஸ்டல் ஃபீஸ் 75. அதியமான் காலேஜ் ஃபீஸ் 1.5, ஹாஸ்டல் ஃபீஸ் 93,500. நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 1,10,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 85,000. அடுத்து பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 1.5, ஹாஸ்டல் ஃபீஸ் 75. அடுத்து யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 140, ஹாஸ்டல் ஃபீஸ் 90. ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 110, ஹாஸ்டல் ஃபீஸ் 85. பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 89,500, ஹாஸ்டல் ஃபீஸ் 65,000. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 1,00,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 60,000. ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 1,50,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 70,000லேருந்து 80,000 வரைக்கும் இருக்கு. அடுத்ததாக அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 135, ஹாஸ்டல் ஃபீஸ் 75. பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 120, ஹாஸ்டல் ஃபீஸ் 90. அதே போல ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் கிடையாது, ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 1,00,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 75. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 110, ஹாஸ்டல் ஃபீஸ் 65. ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 120, ஹாஸ்டல் ஃபீஸ் 90. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 117, ஹாஸ்டல் ஃபீஸ் 55. ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 120, ஹாஸ்டல் ஃபீஸ் 85. முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 150, ஹாஸ்டல் ஃபீஸ் 85. ஜேகேகே நடராஜ் காலேஜ் ஃபீஸ் 75, ஹாஸ்டல் ஃபீஸ் 65லேருந்து 80 வரைக்கும் இருக்கு. இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 1.5, ஹாஸ்டல் ஃபீஸ் 75. த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 1,00,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 60,000. மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 120, ஹாஸ்டல் ஃபீஸ் 85,000. அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 1,00,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 75,000. ஆர்பி சரஸ்வதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 130, ஹாஸ்டல் ஃபீஸ் 85. அடுத்து மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலேஜ் ஃபீஸ் 1,10,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 85,000. அல்லமின் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 80,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 57,500. ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 1,20,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 64,000. எம்பி நாச்சிமுத்து காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் 80,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 45,000. ஆசியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் காலேஜ் ஃபீஸ் 80,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 50,000. செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் ஃபீஸ் 1,20,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000லையும் இருக்குது, 5,000லையும் இருக்குது. மெஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,750 மாதம் வரும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் காலேஜ் வந்து காலேஜ் ஃபீஸ் 1,50,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 55,000. ஜேகேகே முனிராஜ் காலேஜ் வந்து காலேஜ் ஃபீஸ் 90,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 60,000. அடுத்து சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து காலேஜ் ஃபீஸ் 1,20,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 80,000. அடுத்ததாக சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் 80,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 45,000. அடுத்து சசூரி காலேஜ் ஃபீஸ் 110, ஹாஸ்டல் ஃபீஸ் 75,000. கணேஷ் காலேஜ் ஃபீஸ் 95, ஹாஸ்டல் ஃபீஸ் 46. பிஜிபி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல 95 காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் 80,000. எஸ்எஸ்எம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல காலேஜ் ஃபீஸ் 80,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 60,000. அடுத்து ஸ்ரீ சத்தியம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் காலேஜ் ஃபீஸ் 50,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 60,000. அடுத்து வித்யா விகாஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல காலேஜ் ஃபீஸ் 85,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 60,000. அடுத்ததாக சிஎம்எஸ் காலேஜ் வந்து நாமக்கல்ல காலேஜ் ஃபீஸ் 1.5, ஹாஸ்டல் ஃபீஸ் 45,000. அடுத்து நீலகிரியில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் 85,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 75,000. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இந்த பிடிஎஃப் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன், மறக்காம எங்க வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க. உங்களுக்கு சீட்டு கிடைப்பது உறுதி. 2வது ரவுண்டுக்கு மட்டும் ஃபீஸ் இல்லை, 3வது ரவுண்டு. இப்போ நான் சொன்ன காலேஜில் பல காலேஜ் 2வது ரவுண்ட்லேயே சீட்டு ஃபில் ஆகாது.
3வது ரவுண்டு வரைக்கும் போகும். ஸோ இதுவே போதும். இன்னும் நம்ம போனோம்னு வச்சுங்களேன், கேவலமாக இருக்குது கல்லூரிகள்லாம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ரீஜனுக்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. நன்றி.